நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே. கொஞ்சம் ஓவராக பில்டப் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஓவராக இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேனேஜர், எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் இஸ் மை ரெசிக்னேஷன் லெட்டர். என்னாச்சுங்க? இல்லை நீங்கள் மேம் கொடுத்துருங்க. நான் வந்து வேறு இடத்துல ஒர்க் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதை மேம் கிட்ட மட்டும் கொடுத்துருங்க. மேம்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் இப்படி சடனாக முடிவு எடுத்து பின்னாடி நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நான் யோசிச்சுட்டேங்க, கொடுத்துருங்க. கன்ஃபார்மாவா? கன்ஃபார்ம்ங்க. சரி வெயிட் பண்ணுங்க, நான் மேம்கிட்ட கொடுத்துட்டு கேட்டுட்டு வரேன். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். அழுகிற சவுண்ட் கேக்குதா? ஆமா, கட்டிட்டு யாரோ இது பண்ணிட்டு யாராச்சும் கோல்டா சவுண்ட் கேக்குதுங்க. ஆமா, அந்த சைடு தான் கேக்குது. என்னாச்சு சொல்லுங்க சியா, என்னாச்சுங்க? என்னதான் ஆச்சு சொன்னாதானே தெரியும். சைன் கீட் போடலையா? நான் வேணா கேட்கட்டா? அதான் சைன் போட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு எழுதிட்டு இருக்கீங்க? சைன் போட்டதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சைன் போட்டதுக்கு எதுக்கு எழுதுறீங்க? சைன் கண்டு தானே இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. அதான் வேற பக்கம் வேலை கிடைச்சிச்சுல, போக வேண்டியதானே. சைன் தானே கேட்டிருந்தீங்க, அதனால தான் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த மாதிரி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா சேலரி ஏற்றி தருவாங்கன்னு சொன்னா. அதனால தான் நானும் சொன்னால மேம் உடனே போட சொல்லிட்டாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான நார்மல்.